Hi, welcome to my channel Easy Go Japanese. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் adding va particle to the existing particle. வா பார்ட்டிக்கல் அப்படின்னாலே டாபிக் மார்க்கர் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு சென்டென்ஸ் எதை பற்றினதோ அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு பின்னாடி நம்ம வா பார்ட்டிக்கலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் வேர்ட் தான் அந்த சென்டென்ஸோட டாப்பிக்காக இருக்க போகுது இல்லைங்களா? அதை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஸோ இது பேசிக்காக நம்ம N5 லெவல் பேசிக் பிகினர் லெவலில் நம்ம இந்த வா பார்ட்டிக்கலை படிச்சிருப்போம். இப்போ நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த டாபிக் மார்க்கரான வா பார்ட்டிக்கலை ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்க நீ பார்ட்டிக்கல், தே பார்ட்டிக்கல், தோ பார்ட்டிக்கல், கரா பார்ட்டிக்கல் இந்த மாதிரி மற்ற பார்ட்டிகல்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இந்த மாதிரி வா பார்ட்டிக்கலை எக்ஸிஸ்டிங் பார்ட்டிக்கல் கூட ஆட் பண்ணும்போது சென்டென்ஸோட மீனிங் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. அப்புறம் எதுக்காக நான் இந்த வா பார்ட்டிக்கலை ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லைங்களா? ஸோ எதுக்காக ஆட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் நவுனை அந்த சென்டென்ஸில் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக ஸோ இந்த வா பார்ட்டிக்கலை ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கா பார்ட்டிக்கல் அண்ட் ஓ பார்ட்டிக்கல் பக்கத்தில் நம்ம வா பார்ட்டிக்கலை ஆட் பண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாது. பட் இந்த கா பார்ட்டிக்கல் ஓ பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வா பார்ட்டிக்கலை நம்ம சென்டென்ஸில் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது சென்டென்ஸோட ஃபோக்கஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், நெக்கோகா சுக்கிதிஸ் எனக்கு கேட்ஸ் பிடிக்கும் அப்படின்ற சென்டென்ஸ் இருக்கு. ஸோ இதில் எனக்கு கேட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது. அதுவே நெக்கோ வா சுக்கிதிஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு கேட்ஸ் தான் பிடிக்கும், வேறு எதுவும் எனக்கு பிடிக்காது, வேறு டாக்ஸோ இல்லை வேறு எந்த ஒரு அனிமல் பெட் அனிமலோ எனக்கு பிடிக்காது அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ இந்த கான்ட்ராஸ்டாக, அதாவது எனக்கு கேட்ஸ் பிடிக்கும் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு இதை கான்ட்ராஸ்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸில் நெக்கோ தான் வந்து டாபிக், அதை பற்றி தான் நான் அந்த சென்டென்ஸை பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி டாபிக் மார்க்கராகவோ இல்லை அந்த கான்ட்ராஸ்ட் மீனிங்லேயே நம்ம இந்த மீனிங் வந்து சேஞ்ச் ஆகிடும். பட் நீ பார்ட்டிக்கல், தே பார்ட்டிக்கல், கரா பார்ட்டிக்கல் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் கூட நம்ம இந்த வா பார்ட்டிக்கலை ஆட் பண்ணும்போது அந்த ஃபோக்கஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நவுனை ஹைலைட் பண்ணி காட்டும். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: கக்கோ தேவா பென்கியோஷிமஸ், ஸ்கூலில் படிக்கிறேன். ஸோ நான் ஸ்கூலில் படிக்கிறேன், தே பென்கியோஷிமஸே போதும் தான். பட் இந்த இடத்துல நான் ஸ்கூலில் படிக்கிறேன், வீட்டில் இல்லை அப்படின்றது. ஷூமட்ஸு நீவா அசோபிமஸ், ஸோ நான் வீக்கெண்டில் ப்ளே பண்ணுவேன், வீக் டேஸில் ப்ளே பண்ண மாட்டேன். நட்ஸு நீவா ரியோகோஷிமஸ், நான் சம்மரில் ட்ராவல் பண்ணுவேன், ட்ரிப் போவேன், வின்டரில் போக மாட்டேன். தொமதாச்சி தோவா இக்கிமஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன், நான் தனியாக போக மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் வா பார்ட்டிக்கலை ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பார்ட்டிக்கிள் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன மீனிங் கொடுக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நவுனை ஹைலைட் பண்ணி கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரிகித குசைமஸ்.